ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யூரோப் டூர் சீரீஸில் டே 1 அன்றைக்கி ஈவினிங் 3:30க்கெலாம் நாங்கள் வந்து ரோம் ஏர்போர்ட்டை வந்து ரீச் ஆகிட்டோங்க. பட் எமிக்ரேஷனில் பயங்கர க்ரௌடாக இருந்ததுனால அங்கே அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு ஏர்போர்ட்டில் இருந்து ஹோட்டல் ரூம் வரதுக்கே 5:30 மாதிரி ஆகிடுச்சி. இந்த ட்ராவல் ஏஜென்சிக்காரங்க தான் வந்து எங்களை ஏர்போர்ட்டில் வந்து பிக்கப் பண்ணி ரூம் புக் பண்ணி இந்த ஹோட்டலுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. அன்றைக்கி ஈவினிங்கே 6:30க்கெலாம் கிளம்பி ரெடியாக இருங்க. பியா கவுர் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது, அங்கே உங்களை அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னாங்க. நாங்களும் டயர்ட்னஸ்லாம் பார்க்காம கிளம்பி ரெடியாக தாங்க இருந்தோம். ஆனால் ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் எங்களையும் சேர்த்து ஒரு 2-3 ஃபேமிலியை விட்டுட்டு மற்றவங்கள அழைச்சிட்டு போயிட்டாங்க. என்னடா நாளே இப்படி எண்டு கார்டு போட்டிங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டால், நீங்கள் வந்து ஓனாக டாக்ஸி பிடிச்சிட்டு போயிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. சரி, ரூமில் இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஃபேமிலியும் வந்து ஷேர் பண்ணி டாக்ஸி எடுத்து அந்த பிளேஸை போய் சுற்றி பார்த்தோங்க. அது ஒரு நார்மலான ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டு தாங்க. அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்ஸ்லாம் இருக்கிற அந்த நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கிற பிளேஸ் தான். அதுமாரி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய ஷாப்ஸுமே இருந்தது. மெயினாக வந்து இந்த லைட்டிங்ஸில் வந்து இந்த ரூமில் இருக்கிற இந்த பில்டிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக அழகாக இருந்ததுங்க. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். இதுதான் டே 1 எங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸுங்க. நெக்ஸ்ட் டேயாவது டே 2 அன்றைக்கி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினச்சோங்க. ஆனால் அது நாளை விட ரொம்ப கொடுமையாக இருந்தது. அன்றைக்கி வந்து பெனோரமிக் டூர் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நிறைய பிளேஸ்லாம் சுற்றி காட்ட போகிறாங்க அப்படின்னு நினச்சி நம்பி பஸ்ஸில் ஏறி உக்காந்தோங்க. ஆனால் அவங்க பஸ்ஸில் வரும்போது இதுதான் காரு, இதுதான் ரோடு, இதுதான் ஆறு, பார்த்துக்குங்க அப்படின்னாங்க. எந்த ஒரு இடத்துலையும் இறங்கி ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்க விடலைங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டியம் நியரில் ஒரு பிளேஸில் இறங்கி அப்படியே வாக்கிங் டூர் அழைச்சிட்டு போயிட்டு அப்படியே க்ளோஸ்டியம் நியராக வந்தோன்னா அப்படியே க்ளோஸ்டியத்தை சுற்றி ஒரு ரவுண்டு, எப்படி நம்ம விநாயகர் வந்து அவங்க அப்பா அம்மா சுற்றி இதுதான் உலகம்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி இதுதான் க்ளோஸ்டியம் அப்படின்னாங்க. இதுக்கே க்ளோஸியம் உள்ளெல்லாம் போய் பார்க்கலிங்க. உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து ஊரில் இருக்கும்போதே புக் பண்ணியிருக்கணுமா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாங் க்யூ நின்றுட்டு இருந்தது. இருந்தாலும் நாங்கள் டிக்கெட் வாங்கி உள்ளே போய் சுற்றி பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கெலாம் டைம் இல்லை. 1 டே தான் நீங்கள் ரூமில் இருக்க போகிறீங்க, அதனால் மற்ற பிளேஸ்லாம் வந்து சுற்றி பார்க்க முடியாது அப்படின்னாங்க. சரி, மற்ற இடங்கள்லாம் என்னென்ன பிளேஸ்லாம் காட்டுவீங்க அப்படின்னா அந்த இடங்கள்லாம் வந்து இவங்க பஸ்ஸில் அழைச்சிட்டு போய் காட்டுறதுக்கு பர் பர்சனுக்கு 40 யூரோ வந்து பே பண்ணணும் அப்படின்னாங்க. ஆக மொத்தம் அவங்க இன்றைக்கி இப்போ பெனோரமிக் டூரில் சுற்றி காட்டினது இந்த க்ளோஸியத்தை ஒரு ரவுண்டு வந்தது மட்டும்தாங்க. சரி, உங்கள் கூட சுற்றிட்டு இருந்தால் இனிமேல் எந்த ஒரு பிளேஸையும் ஒழுங்காக சுற்றி பார்க்க முடியாது. நாங்கள் வந்து ஓன் டிரான்ஸ்போர்ட்லேயே வந்து ஹோட்டலுக்கு ரீச் ஆகிடும்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட எஸ்கேப் ஆகிட்டோங்க. ஓன் ட்ராவலே வந்து வாட்டிகன் சிட்டி, அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருக்க செயின்ட் காஸ்ட்லே மியூசியம், இதெல்லாமே சூப்பராக சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கே ஓல்டு வில்லேஜ் இருக்குங்க, அங்கே இருக்க ஃபுட் ஸ்ட்ரீட்டில் நைட் டின்னர் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக வந்து ரோம்லேயே வந்து நிறையா ரெட் பஸ்ஸு, க்ரீன் பஸ்ஸு, இதெல்லாம் வந்து டூர் பஸ் நிறையா இருக்குங்க. அவங்களாம் வந்து பர் பர்சனுக்கு 20 யூரோ தான் கேட்குறாங்க. 15 பிளேசஸ் நம்ம டைம் கன்வீனியன்ட்டுக்கு சுற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் அப்படியே நடந்து வரும்போது நாங்கள் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டது எங்களுக்கு டூரோட செகண்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ்